ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி தொக்கு தாங்க செய்ய போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தக்காளி தொக்கு வந்து இன்னைக்கு மண்சட்டியில் செய்ய போறோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மண்சட்டி வந்து கொஞ்சம் சூடேற வந்து லேட் ஆகுங்க. அதனால வந்து சூடேறட்டும். அப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு குழிக்கரண்டி வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யறப்ப தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட வந்து உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் இல்லாதவங்க பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமா இருக்கும். இப்போ ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 50 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கீங்க. அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 5 பல் பூண்டு எடுத்துருக்கீங்க. அதையும் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ட பச்சை மிளகாய். அதனால் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். பழுத்த பழம் சேர்க்குறப்ப நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க கரண்டிலேயோ. அதனால் பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வேகணுங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. பாருங்க நல்லா தண்ணி விட்டு தக்காளி நல்லா வெந்திருக்கு. இந்த டயத்தில் மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி சேர்க்குறேன். 1 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி, வீட்டு மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. நம்ம எண்ணெய் வேற அதிகமாக சேர்த்துருக்கோம். அதனால் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டுங்க. நம்ம மத்து போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் ஒரு மத்து வச்சு நான் மசிச்சு விட போகிறேங்க. நீங்கள் இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா அது வந்து தக்காளி சட்னி ஆயிருங்க. தொக்கா கிடைக்காது. இந்த மாதிரி மத்து வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த தொக்கு மாதிரி கிடைக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழை மட்டும் தூவிக்கலாம். அப்படியே வந்து ஒரு பெரட்டி பெரட்டிக்கலாங்க. இதை அப்படியே வந்து சுடு சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே ட்ராவல் பண்ணுறோம்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.